மாற்று அரசியல் வேண்டும் என்று வைகோவை எதிர்பார்த்தோம், விஜயகாந்த் எதிர்பார்த்தோம், விஜய் எதிர்பார்த்தோம். எதுவும் சரியாக வராதனால கோட்டை விட்டார். கூட்டணியில் எல்லாம் வெற்றி பெற முடியாது. நான் சொல்கிறது விளங்குதா? ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து எழுதி கொடுக்குறது பேசலாம், இப்போ எல்லாருமே எழுதி கொடு, ஆனால் தனக்குத்தானே ஒரு சில சிந்தனைகள் வரணும், படிக்கணும். அரசியல் புஸ்தகங்களை தாஸ் கேபிட்டலில் மார்க்ஸ் என்ன சொன்னார், மகாத்மா காந்தி சுயசரியலில் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்கிறது வால்டர் ரூசோ என்ன சொல்லியிருக்காரு, ஜனநாயகம்னா என்ன, குடியரசுனா என்ன, ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த அமெரிக்க புரட்சி என்ன சொல்லுது, பிரெஞ்சு புரட்சி என்ன சொன்னது, இந்திய சுதந்திர போரில் என்னென்னலாம் நடந்தது, பிறகு இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது, இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, உலக அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் படிக்கணும். அந்த படிக்கவங்க இன்றைக்கி அரசியலுக்கு வர முன்னாடிலாம் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ்கார ஆட்சியில் ஓரளவு சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு தான் அரசியலுக்கு வந்தாங்க. இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் கூட தேவையில்லை, கையில் காசு இருந்தால் போதும், ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும், ஜாதி இருந்தால் போதும், மதம் இருந்தால் போதும். ஒன்றா அதே மாதிரி அரசியல் கட்சிகள் ஒன்றும் வேண்டாம், இந்துக்கள் ஓட்டு நமக்கு ஒரு 10-15% வரும், முஸ்லீம்கள் கிறிஸ்டின் ஓட்டு சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம், ஆட்சிக்கு வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம். அப்படித்தான் நினைக்கிறாங்களுடைய ஒரு அரசியல் சிந்தனை. ஒரு நாடை முன்னிறுத்தணும், அதோடு நம்மளும் வளரணும். சும்மா வந்து நம்ம வள்ளலார் இல்லை, இப்போ நான் வந்து இருக்கேன்னா வள்ளலார் இல்லை, நாடும் வளரணும், இயக்கமும் வளரணும், அதோடு சேர்த்து நமக்கான பெருமையும் வரணும்னு தான் நம்ம நினைப்போம்.